ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் பெரிய பின்புலத்திலிருந்து வந்து இந்த மாதிரி சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கேன், எனக்கு சும்மா பார்ட் டைம்காக இதெல்லாம் பண்றேன் அப்படின்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. எங்க அப்பா ஆட்டோ தான் ஓட்டுறாங்க, எனக்கு 2 பிரதர் இருக்காங்க, அவங்களும் ஆட்டோ தான் ஓட்டுறாங்க. படிக்கும் போது படிக்க தவிர இது எல்லாத்துலயுமே கான்சென்ட்ரேட் அதிகமா பண்ணதுனால வெளியே வந்தாச்சு. ஸோ ஆட்டோ தேடி நான் போல, என்னை தேடி தான் ஆட்டோ சூஸ் பண்ணிச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நான் உள்வாங்கிக்கிட்டேன். எப்படின்னா கஸ்டமர்ஸ் கொடுக்குற பணத்துல தான் நம்ம சாப்பிடுறோம். ஸோ அவங்க எனக்கு வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள். ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில கஸ்டமர் என்ன மாதிரியான விஷயங்களை ஆட்டோக்குள்ள எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேஃப் அண்ட் ரெஸ்பெக்ட் இந்த 2 விஷயங்களை பெருசா கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த 2 விஷயங்களை கொடுத்ததுக்கு அப்புறமும் இன்னும் நிறைய விஷயங்களையும் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு ரியலைஸ் பண்ணேன். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஸ்ட்ரைக்கான விஷயம் பாத்தீங்கன்னா மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்ப பாத்தீங்கன்னா ஜனாதிபதி கேண்டிடேட்டா பிரணாப் முகர்ஜி சார் நின்னது எனக்கு தெரியாது, அவர் வின் பண்ணது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஓட் பண்ணல. ஃபியூல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா கூட நான் டிவில பார்த்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. என்னோட லைஃப்ல ஒரு 97% மீடியா ரோல் பண்ற மாதிரி நான் ரியலைஸ் பண்ணேன். அதனால மீடியா விஷயங்களை முதல்ல உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்ணேன். அதனால முதல்ல என்ன பண்ணேன், ஒரு மேக்சின் நியூஸ் பேப்பர் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 8 நியூஸ் பேப்பர் வாங்கி வச்சேன். மார்னிங் வந்து ஒரு 6 நியூஸ் பேப்பர், ஈவினிங் வந்து ஒரு 2 நியூஸ் பேப்பர், ஒரு 35 to 40 மேக்சின் டிஃப்ரெண்ட் ஜானல்ல. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாங்கி வச்சதுக்கு அப்புறம் ஒரு எவ்வளவு பேர் ரீட் பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலா ஒரு 30ல இருந்து மேக்ஸிமம் 30% கஸ்டமர் தான் ரீட் பண்ணாங்க. மீதி 70% கஸ்டமர் பார்த்தீங்கன்னா போன்ல இது பண்ணிட்டே இருந்தாங்க. நான் பார்த்து இப்படி பின்னாடி, ஏன்னா நம்ம கொடுத்த விஷயங்கள் கரெக்டா போய் சேருதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது எல்லாம் போன் நோண்டிட்டு இருந்தாங்க. என்னடா யாருமே படிக்கலையா? முதல்ல வந்து மடிச்சு வச்ச பேப்பர் அப்படியே இருந்துச்சு. என்னடா இது ஈட்டிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை, அந்த பேப்பரோட வேலை. என்னடா இது 10 ரூபா 12 ரூபா கொடுத்து பேப்பர் வாங்கி வைக்கிறோம், யாரும் குழப்பி கூட பார்க்கல. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணும்போது அந்த 70% கஸ்டமர் வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களை எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எந்த வைஃபை கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்ப நம்ம எந்த டேட்டா பேக் வாங்கினோம்னாலுமே அதுலயே வைஃபை ஆட் ஆகி வந்துருது. 20 லெவல்ல அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ரவுட்டர் வாங்கி டேட்டா கார்டு வாங்கி அதை 2த்தையும் ப்ரெஸ் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணி அதன் மூலியமா ப்ராசஸ் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சோம். ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடாது, கொடுத்தா குவாலிட்டியா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நல்ல ஸ்பீட் உள்ள இன்டர்நெட் கனெக்ஷனா கொடுத்தேன். ஒரு 10 மினிட்ஸ் ஒரு கஸ்டமர் என்னோட ஆட்டோல டிராவல் பண்ணாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 300 இருந்து 400 MBPS வரைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி டெப்பரிங் ஹாட்ஸ்பாட் எடுத்து என்னோட மொபைல்ல நான் வைஃபை ஆன் பண்ணி கொடுத்தேன்னா பிளே ஸ்டோரே ஓப்பன் ஆகலன்னா அது ரொம்ப ஏமாத்துற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். அப்படின்றதுனால குவாலிட்டியா கொடுக்கணும்னு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஸ்மார்ட் போன் இல்லாம வந்தாங்க. ஸோ அவங்கள எப்படி சாட்டிஸ்ஃபைட் பண்றது அப்படின்ற ஒரு காரணத்தினால டேப் வாங்கி ப்ரொவைட் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி டேப். இப்போ ஸ்மார்ட் போன் இல்லாமே நிறைய கஸ்டமர் வருவாங்க, அவங்களும் மற்றவங்களை பார்க்கும்போது ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்னால அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிவி இருக்கு. இந்த டிவில பாத்தீங்கன்னா ஒரு 7 லாங்குவேஜஸ் ப்ரோக்ராம் இருக்கு. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், பஞ்சாபி, வெஸ்டர்ன், தமிழ், போஜ்பூரி. யாராவது ஹிந்தி கஸ்டமர் இருந்தாங்கன்னா அண்ணா இன்னும் ஹிந்தி, நான் ஹிந்தி சாங் ப்ளே பண்ணும்போது ஐ ஹவ் हिंदी आप कैसे हो अपना गाना का लिया मैं टीकू अच्छे से रहना धन्यवाद वापस और मिलना मुझको बोलना बस किचन मंगल यात्रा अच्छी लोग दिल्ली लेंगे मुझे भी 100 3 4 5 6 7 8 9 10 टिकट के ओके भैया भैया धन्यवाद थैंक यू ஏதாவது தெலுங்கு கஸ்டமர் இருந்தாங்கன்னா தெலுங்கு சாங் பிளே பண்ணுவேன். தன்யவாதாலும் மலிக். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, டெல்லி, பாம்பே, கல்கத்தா எங்கேயாவது போகும்போது அங்கே ஏதாவது ஒரு சின்ன டீ ஷாப்ல தமிழ் சாங் ஒன்னா என்னோட ஃபீல் எப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் அந்த செகண்ட் அவங்களுக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஸோ அந்த கஸ்டமரோட மதர் டங் கேட்டு அவங்களோட மதர் டங்ல விஷ் பண்ணி அனுப்புவேன். இப்போ ஏதாவது கன்னட பீப்புள் ஏறினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்யவாதகாடு மத்தே பண்ணி அப்படின்றது, மலையாள பீப்புள் ஏறினாங்கன்னா நன்றி மீண்டும் வரணும் அப்படின்றது, ஏதாவது பெங்காலி பீப்புள் ஏறினாங்கன்னா தொன்னுபாட் அபாட் ஆஸ்மின் அப்படின்ற மாதிரி அவங்களோட மதர் டங்ல அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற ஒரு தாட் தான். இது எல்லாத்தையுமே கத்துக்கிறதும் அவங்க கிட்ட இருந்துதான். நான் வெளியே எங்கேயும் போய் தேட முடியாது. ஸோ அவங்ககிட்டே கற்றுக்கிட்டு அவங்ககிட்டே அவங்க அப்படி பண்ணும்போது அதுக்கு ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் தூரம் டிராவல் ஆனோடனே அது அவுட்லேட் ஆகிடுது. ஸோ இது வந்து புதுசாக ஒரு 1.5 month 2 monthsக்கு அப்புறம் என்னோட ஆட்டோக்குள்ள iPad Pro இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆப்பிளில் ரீசெண்டாக விட்டுருக்க ப்ராடக்ட், 13 டிஸ்பிளே. டிராவல் டைமிங்கில் நீங்கள் இது ஃப்ரீயாக ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சுன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. கஸ்டமர்ஸ் வந்து வண்டியில் வரும்போது இதை நான் ஷேர் ஆட்டோ மாதிரியே ரன் பண்ணுறதுனால 10 rupees கொடுப்பாங்க, 100 rupees. அது ஐடி குவாலிட்டர் அப்படின்றதுனால எல்லாரோட சேலரியுமே பேங்க் அக்கௌண்ட்ல தான் மேக்ஸிமம் கிரெடிட் ஆகுது. ஸோ அவங்க வந்து ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்ணும்போது 100 rupees வித்ட்ரா பண்றாங்க. ஸோ அவங்க வந்து ஆனால் ஐ டோன்ட் நோ சேஞ்ச் அப்படின்வாங்க. ஐ ஹேவ் நோ சேஞ்ச் அப்படின்னும் போது அவங்க கிட்ட ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணும்போது இது தேடிட்டே இருப்பாங்க. பையா ஐ எம் கம்ப்ளீட்லி ஃபைட்டிங் யூ. நான் உங்களை முழுசா நம்புறேன். நான் எந்த அளவுக்கு உங்களை நம்பணும் அந்த அளவுக்கு நீங்க உங்களை நம்புங்க, அடுத்த தடவை வரும்போது தருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிவிடுவேன். ஒரு 4-5 மாசம் கழிச்சு திருப்பி வரும்போது ஆனா லாஸ்ட் டைம் ஐ பே ஃபார் திஸ் மணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. பையா அப்படி ஃபீல் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோக்குள்ள அடுத்த தடவை வாங்கன்னு பாசத்தோட அனுப்பிச்சு விட்டுருக்கேன், எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபீட்பேக் கேட்கலாம்னு நினைச்சு கேட்டேன். அவங்க அண்ணா ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சு அப்படின்னாங்க. என்னடா அவ்வளவு பெருசு ஒரு விஷயத்த காசு வேணான்னு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எதனால அப்படின்னும் போது இல்ல நல்ல சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க, ஸோ உங்களுக்கு பே பண்ணாம எப்போ உங்களை பார்ப்போம் பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னாரு. உடனே கஸ்டமர் கார்டுக்கு நிகராக பார்க்குறோம், அவங்களுக்கு கெல்ட்டின்னா உடனே பேங்க்கு போனேன். இந்த மாதிரி ஸ்வைப்பிங் மிஷின் வேணும் அப்படின்னும் போது என்ன ஷாப்பு என்ன பர்பஸ் அப்படின்னா ஆட்டோ ஓட்டுறேன். ஆட்டோ ஓட்டுறீங்களா அப்படின்னாங்க. உண்மையிலே ஆட்டோ தான் ஓட்டுறேன் அப்படின்னும் போது சரி உடனே 8 விதமான டாக்குமெண்ட் சொன்னாங்க. கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க, கம்பெனியோட ரெண்டல் அக்ரிமெண்ட், கம்பெனியோட விசிட்டிங் கார்டு, கம்பெனியோட லோகோ, கம்பெனியோட லெட்டர், சீலு, சைன் சீலு, கரண்ட் அக்கௌண்ட், இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்க. இதை சப்மிட் பண்ணி முடிச்சு ஒரு 15 நாள் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் இந்த மிஷினை என் கைக்கு கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் ரொம்ப பெரிய சவாலா இருந்தது கஸ்டமரை இதுக்குள்ள கொண்டு வர்றது. பாத்தீங்கன்னா யூ ஃபார் த கார்டு அப்படிங்கும் போது அவங்க 100 கொடுப்பாங்க. ஐ டோன்ட் நோ சேஞ்ச் யூ ஃபார் த கார்டு அப்படின்னு சொல்லும்போது கார்டா ஆட்டோக்குள்ளையா 10 rupees அப்படின்னு ஷார்ட்டாக பார்ப்பாங்க. உடனே அவங்கள காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் இந்தியா, ஸ்மார்ட் இந்தியா, சேஞ்ச் இந்தியான்றது கார்பரேட் ஷாப்பிங் மாலா கிடையாது, பிளாட்ஃபார்ம் தான். இது போல அதான் எல்லாமே செய்யணும் மாதிரி. நீங்க எம்டிசி பஸ், டீ ஷாப், ஃப்ரூட் ஷாப் இந்த இடத்துக்குலாம் போங்க, அந்த இடத்துக்குலாம் ஸ்வைப்பிங் பண்ணுங்க. இதெல்லாம் ரியல் டிஜிட்டல் இந்தியா மாதிரி. இப்போ நான் வந்து ஒரு ஷாப்புக்கு 5 lakh பேமெண்ட் பண்றாரு அப்படின்னா ஒரு டாக்ஸ் பே பண்ணுவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆனா உங்களோட எல்லா டிரான்சாக்ஷனுமே நீங்க கார்டு மூலமா பே பண்றதுனால கண்டிப்பா ஒரு டாக்ஸ் பே பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட சேலரி பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுறதுனால உங்களோட டிரான்ஸ்போர்ட் பர்பஸ்க்காக நீங்க போய் ஒரு 100 ரூபாய் வித்ட்ரா பண்றீங்க, ஒரு 50 rupees ஸ்பெண்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ள 50 rupees டிரான்சாக்ஷன் எங்க போச்சுன்னா அது உங்களுக்கு தெரியாம போயிடுது. ஸோ எல்லாமே ஸ்வைப்பிங் மூலியமா பண்றதுனால உங்களோட டிரான்சாக்ஷன் ரொம்ப ஓப்பனா இருக்கும் அப்படின்ற மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணேன். இதன் மூலமா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் இன்னைக்கு சம்பாதிச்சாதான் இன்னைக்கு என்னால சாப்பிட முடியும். இந்த கேட்டகரியில இருக்கிறேன்னா என்னோட கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் பே பண்றேன் அப்படின்னும் போது ஐ எம் வெரி ப்ரௌட் இந்தியன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் வந்து என்னோட கஸ்டமருக்கும் ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். இதே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட் கான்டெஸ்ட் அப்படின்னு ஒரு கான்டெஸ்ட். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி 5 questions இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். உங்களோட நேம், மெயில் ஐடி மட்டும்தான் இதில் கேட்டிருக்கும். முதல்ல இதை யோசிச்சோன்னா எவ்ரி ஃபியூ செகண்ட் உங்க லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிராவல் டைமிங்ல நீங்க இந்த 5 questions கரெக்டா ஆன்சர் பண்ணி இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை இது யோசிச்சு முடிச்சுட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கன்சல்ட் பண்றேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணலாம்னு நினைக்கிறேன், உன்னோட ஒப்பீனியன் சொல்லுங்க சாமின்னு. ஏன்டா ஊதாரித்தனமா இதை போட்டு செலவழிச்சிட்டு இருக்கான், அந்த காசை கொண்டு வா, பஸ்ஸுக்கு போலாம், படத்துக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் வந்து கொஞ்சம் வெல் விஷஸ் கிட்ட போனேன், டீச்சர், ப்ரொஃபஸர் அந்த மாதிரி. அவங்க கிட்ட கேட்கும்போது அண்ணாதுரை எப்ப ஆட்டோக்குள்ள ஏறினாலும் எப்படா இறக்கி விடுவாங்கன்ற ஒரு தாட்டு தான் வரும், இதெல்லாம் எங்க ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி, எதுக்கு தேவையில்லாம காசை செலவழிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே என்ன பண்ணேன், யோசிச்ச விஷயங்களை ப்ராசஸ் பண்றதுக்காக தான் கடவுள் நமக்கு அறிவியை கொடுத்திருக்காரு, இதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தடங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா கூகுள்ல போய் உட்காந்து அப்துல் கலாம் சார், அன்னை தெரசா மேம், இந்த மாதிரி அப்துல் கலாம் சாருக்கு டேட் ஆஃப் பர்த் என்ன, அன்னை தெரசா மேம்க்கு எப்போ நோபல் பிரைஸ் கிடைச்சது, இந்த மாதிரி ஒரு 5 questions சூஸ் பண்ணி எடுத்தேன். சூஸ் பண்ணி எடுத்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன தயக்கம் மட்டும் இருந்துச்சு, ஆட்டோ டிரைவர் கேட்குற கேள்விக்கு கஸ்டமர்ஸ் பதில் எழுதுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. இது யாராவது ஒரு கஸ்டமர் பார்ட்டிசிபேட் பண்ணா போதும், அவங்களோட ஃபீட்பேக்கை வச்சு நம்ம நிறைய கஸ்டமரை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிடலாம் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டும் இருந்துச்சு. உடனே இது 29ல தான் பண்ணேன். ஜனவரி 5th
அப்போ நான் லோட் பண்ணும்போது அந்த நேரத்துல ஒரு 7 கஸ்டமர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அந்த மந்த் மட்டும் ஒரு 135 ஷீட்ஸ் ஃபில் ஆயிருந்து 23 கஸ்டமர்ஸ் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க 5 கொஸ்டின்ஸ்க்கும். அதுல ஒருத்தர் இப்போ 31st வரைக்கும் ஒரு மந்த் இருந்துச்சுன்னா 30th அந்த மந்த் க்ளோஸ் ஆயிடும். 31st அப்போ வண்டிக்குள்ள வர கஸ்டமர்ஸ் தான் அந்த வின்னரையும் சூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஸோ அந்த வின்னரை பார்த்து கொண்டு போய் கொடுக்கும்போது நீங்க தான் 1000 rupees இந்த மந்தோட வின்னர் இல்ல நீங்க ஏதோ டிஃப்ரெண்டா ட்ரை பண்றீங்க, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணணும் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், எனக்கு வேணாம் நீங்களே மேக்ஸிமம் வாங்கி வச்சுங்களா அந்த மாதிரி சொல்லி என்கிட்ட திருப்பி இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்துக்கு ஏற்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை புஷ் பண்ணி அவர்கிட்ட இதை நான் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கையை கிள்ளிட்டு பொதுவாக ஆட்டோக்காரங்க குடுங்கி தான் பார்த்துருக்கோம், முதல் தடவை குடுக்குறீங்க, உண்மையிலே ஷாக்கிங்கா இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோக்கன் ட்ரீட் அப்படின்ற ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை என்னோட ஆட்டோவில் டிராவல் பண்ற கஸ்டமர் அந்த கான்டெஸ்ட் வின் பண்ணலாம். ஆனால் மினிமம் 20 டைம் டிராவல் பண்ற கஸ்டமர்ஸ் தான் இந்த டோக்கன் ட்ரீட் வின் பண்ண முடியும். இந்த கான்டென்ட்டோட மெயின் கரு என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லாயல்ட்டி அப்படின்ற ஒரு விஷயங்க. ரெஃபர் கஸ்டமர், ரிப்பீட்டட் கஸ்டமர், இந்த 2 விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இது பண்றது. ஒரு மந்த்ல 20 டைம் ஒரு கஸ்டமர் என்னோட ஆட்டோல டிராவல் பண்ணாங்கன்னா 250 rupees கிடைக்கும். 30 டைமுக்கு 500, 40 டைமுக்கு 1000 rupees. மினிமம் காஸ்ட் 10 rupees, மேக்ஸிமம் அமௌண்ட் 25 rupees. மினிமம் 20 டைம் டிராவல் பண்ணா பணம் கொடுக்கறது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியாது, அவங்களை சமாளிக்கிறது தான் எனக்கு பெரிய விஷயமா தெரியும். 20 டைம் ஐ டிராவல் இது ஒரு ஆட்டோ ஆனா I pay 200 only. Why you return 250? அப்படின்னாங்க. ஐயா டெய்லி யூ பே மணி ஐ ஹவ் இட், ஸோ யுவர் மணி ரீஃபண்ட், தட் இஸ் த ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்பிடுவேன். அதுக்கப்புறம் இயர்லி நிறைய ஆஃபர் டேஸும் இருக்கு. சில்ட்ரன்ஸ் டே, உமன்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டே, ரெவலன்ஸ் டே, அப்துல் கலாம் சார் பர்த்டே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் டே, எல்லா கம்பெனிஸோட சிஇஓஸோட பர்த்டே அப்பவும் ஃப்ரீ ரைட் இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு கவர்மெண்ட் உருவாக்குறது பெரிய விஷயமா என்னன்னு எனக்கு தெரியல. கார்பரேட் வந்து உண்மையிலேயே லாப நோக்கத்தோட பண்றதை நான் உண்மையிலேயே பெரிய விஷயமா பார்க்கறேன். படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறதோட ஒரு விரக்தியான விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே இருக்க முடியாது. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அதை பெருமைப்படுத்தக்கூடிய விதமா அந்த கம்பெனிஸோட சிஇஓஸ் பர்த்டே அப்போ அவங்க கம்பெனி எம்ப்ளாய்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீ ரைடா அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபியூச்சர்ல ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணலான் இருக்கேன். இதெல்லாமே தேங்க்யூ. ஒரு ஹைஸ்கூல் முடிக்காத நான் ஆக்சிடென்ட்ல ஆட்டோ டிரைவர் ஆனா என்னால இவ்வளவு விஷயங்கள் பண்ண முடியும் போது நீங்க எவ்வளவு விஷயங்கள் பண்ணணும்ன்றத நீங்களே யோசிங்க. உங்களால முடியாது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்களோட டைம் தான் இந்த உலகத்தோட பவர்ஃபுல்லான மிஷின். உங்க கண்ணு முன்னாடி பார்க்குற எல்லா விஷயங்களுமே உருவாக்குறது ஒரு ஹியூமன் பிரெயின் தான். நீங்க சுத்தியும் பார்க்கலாம், வெளியே போயும் பார்க்கலாம். ஸோ நீங்க தான் தீர்மானிக்கணும் உங்க கேரியரை. தேங்க்யூ, பாய்.